ஆம். வணக்கம் நண்பர்களே. என் பெயர் ஆர். உதயசங்கர். எம்.இ. ஸ்ட்ரக்சரல், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல், பிடிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, இப்போ பில்டிங் கட்டிட்டு இருப்பீங்க ஆக்சுவலா. பில்டிங் கட்டுறவங்க, கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு கிளையன்ட் சைட் மெயினா வந்து இன்ஜினியர் அவங்க கட்டுவாங்க, மேஸ்திரி அவங்க பார்த்துக்குவாங்க, எல்லாமே பார்த்துவாங்க. மெயினா வந்து கிளையன்ட் சைட் நான் எப்படி செக் பண்ணி பார்க்கிறது? அவங்க போடுறது கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கிறத நான் இந்த அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொன்னா சொல்லப் போறேன். இது போக பார்த்தீங்கன்னா, இன்னும் வீடியோ நெறைய இருக்கு. ஆக்சுவலா நான் புரொஃபஸரா இருந்த அந்த இதுல வந்து நெறைய வீடியோஸ் இருக்கும். பட் இதுல நம்ம அடுத்தடுத்து பார்க்கப் போறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பில்டிங் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க ஒரு கிளையண்டா இருந்தீங்கன்னா, எதுவும் தெரியலன்னாலும் உங்களுக்கு டெக்னிக்கலா தெரியணும் அப்படின்ட்டு இல்ல. அளவு செக் பண்ணலாம் நீங்க. என்ன போடுறாங்க அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க போய் சைட்ல நின்னுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, பார்க்கிறதுங்கிறது நீங்க இதுல ஈஸியா பார்த்துக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, என்ஜினியர் ஆகட்டும், மேசன் ஆகட்டும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நீங்களும் செக் பண்ணி பார்க்கிற மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம். இந்த இன்ஜினியர்ஸ்க்கும் யூஸ் ஆகும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மெயினா கிளையன்ட் சைடு வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பில்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கிங் பண்ணிருவோம். மார்க்கிங் பண்ணப்ப பிளான் ப்ராசஸ் அது எல்லாமே முடிஞ்சிரும். பண்ணப்புறம் நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, எக்ஸ்கவேஷன் தான். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பண்றது என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ்கவேஷன் தான் நம்ம பண்றோம். எக்ஸ்கவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபவுண்டேஷன் இருக்கு லெவல். இந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து தோன்றோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து எக்ஸ்கவேஷன் அப்படின்னு கிரவுண்ட் லெவல் வந்து 4 அடி வரலாம், எவ்வளவு அடி வேணாலும் வரலாம். இத பொறுத்து ஃபவுண்டேஷனும் மாறும். அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் எக்ஸ்கவேஷன். உங்க கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் எல்லா பக்கமுமே தோண்டியிருப்பாங்க. தோண்டுனோனே என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கா வந்து பிசிசின்னு ஒண்ணு போடுவாங்க. பிசிசின்னு போடுவாங்க. பிசிசி வந்து 2 இடத்துல போடுவாங்க. உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லயும் ஒண்ணு போடுவாங்க. ஃப்ளோரிங்லயும் உங்களுக்கு என்னன்னா, பிசிசி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஃபவுண்டேஷன்லயும் போடுவாங்க. ஃப்ளோரிங்லயும் போடுவாங்க. இது மெயினா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, பிசிசி அப்படிங்கும்போது பிளெயின் சிமெண்ட் கான்கிரீட்ன்னு சொல்லுவாங்க. இது சாயில் கூட கான்கிரீட் வந்து கான்டாக்ட் ஆகாம இருக்கறதுக்கு லேயிங் அது நெறைய ப்ராசஸ் இருக்கு. இந்த பிசிசி போடுறாங்க அப்படின்னா, என்னென்ன கிரேட்ல போடலாம் அப்படின்னா, M7.5, M10 இந்த 2 கிரேட்ல வந்து நம்ம பிசிசி போடலாம். M7.5 எதுக்கு போடலாம் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் அதுக்கு வந்து போடலாம். M10 வந்து ஃப்ளோரிங் அதுக்கு வந்து நம்ம போடலாம். ஓகேவா? இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு போடலாம். M10 வந்து ஃப்ளோரிங்க்கு போடலாம். இப்ப M7.5 அப்படின்னு கிரேட்னா 1:4:8 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1:3:6ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபவுண்டேஷன் போடும்போது உங்களுக்கு பிசிசி இருக்குன்னா 1:4:8ல போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 1:4:8 அதுதான் நம்மளுக்கு என்னன்னா பிசிசியோட கிரேடு. அது வச்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இத எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டோம். எடுத்தோனே நம்ம பிசிசி போட்டுருவோமான்னா, பிசிசி போட மாட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. நீங்க இத எக்ஸ்கவேஷன் பண்ணியிருப்பீங்கல்ல இந்த ஏரியா. இந்த எக்ஸ்கவேஷன் பண்ண ஏரியாவ ஹேமர் இல்லன்னா ஏதாச்சு வச்சு நல்லா இது பண்ணிக்கங்க. அந்த திம்ஸ வச்சு தட்டுவாங்கல்ல, அந்த மாரி ஃபுல்லாமே திம்ஸ வச்சு எம்ப்டி ஸ்பேஸ் முதல்ல அந்த கான்கிரீட் எது போடுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்கவேஷன் பண்ண வந்து திம்ஸ அதுக்கு மேல ஒரு லேயர் வந்து சாயில் ஃபில் பண்ணிக்கணும். சாண்ட் ஃபில் பண்ணிக்கணும். சாண்ட் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அதுல இந்த அது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 6 இன்ச் ஒரு சாயில் வந்து நீங்க எவ்வளவு ஃபில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் லெவல்னு சொல்லுவோம். இந்த கிரவுண்ட் லெவல் நல்லா ஹேமர் வச்சு தட்டி விட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பிசிசி போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 6 இன்ச் மட்டும் 6 இன்ச்சுக்கு நல்லா எம் ஸ்டாண்ட் கிடைச்சாலும் சரி, ரிவர் ஸ்டாண்ட் கிடைச்சாலும் சரி, அது ஒரு பேக் வந்து ஃபுல்லாவே அந்த டிஸ்டன்ஸ் ஹைட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 1/2 அடி. 6 இன்ச் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாமே அந்த எம் சாண்ட் வந்து ஃபில் பண்ணி நல்லா ஹேமர்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம், தட்டி விட்டுக்கலாம். இது ஒரு லேயர் முடிஞ்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் லேயர் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பிசிசி அப்படிங்கிறத நம்ம போடுவோம். இந்த பிசிசி பார்த்தீங்க அப்படின்னா, அது எவ்வளவு திக்னஸ் இருக்கணும் அப்படின்னா, அதுவும் 6 இன்ச். 6 இன்ச் போட்டா போதும் நம்மளுக்கு வந்து ஃப்ளோரிங் பிசிசி வந்து சாரி ஃபவுண்டேஷன் பிசிசி வந்து
உங்களுக்கு 6 இன்ச் இருந்தா போதும். அதுதான் நம்ம பிசிசின்னு சொல்லுவோம். அந்த பிசிசில பார்த்தீங்கன்னா, அந்த கிரேடு தான். 1:4:8 தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபவுண்டேஷனுக்கு வந்து போடுவோம். 4:8 அப்படின்னா என்னன்னா, ஒரு செட்டி சிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா, 4 செட்டி என்ன பண்ணணும்னா, ஃபைன் அக்ரிகேட் மணல்னு சொல்லுவாங்க. 8 செட்டி வந்து கோர்ஸ் அக்ரிகேட். அந்த இதுல போடணும். எந்த சைஸ் ஒரு 200/200 அப்படிங்கிற ஒரு பிளான்ல போடுறாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, சிமெண்ட்டும், மணலும், அக்ரிகேட் அது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே பேனல் தான் போடணும். ஓகேவா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கவனிக்கணும், சாண்ட் ஃபில்லிங் 6 இன்ச்சுக்கு பண்ணணும். பிசிசி 6 இன்ச்சுக்கு போட்டு பண்ணணும். இந்த பிசிசிங்கிறதா 1:4:8 1 மடங்கு சிமெண்ட் போட்டாங்கன்னா 4 மடங்கு மணல் 8 மடங்கு ஜல்லி வந்து போடணும். அதுதான் உங்களுக்கு என்னன்னா மிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ பிசிசி போட்டாச்சு 1:4:8 நம்ம போட்டோம். இதுக்கு வந்து தீருவாங்க. அந்த தண்ணிய நான் எப்படி கால்குலேட் பண்றது? நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஒரு இது இருக்குன்னா, ஐஎஸ் கோட் புக்ன்னு இருக்கு. ஓகேவா? ஐஎஸ் கோட் புக் இருக்கு. அதுலருந்து தான் நாம எடுப்போம். என்ஜினியர்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ரிமெண்ட் ரேஷியோல கொஞ்சம் டெக்னிக்கலா போகும். அது நம்மளுக்கு தேவையில்ல. இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து எவ்வளவு வைக்கிறாங்கன்னு கேளுங்க. சும்மா கேட்டீங்கன்னா அவங்க சொல்லிருவாங்க. இப்போ 0.55 அப்போ 0.5 வைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு எவ்வளோ? 50 கேஜி. ஓகேவா? ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னா, 50 கேஜி வந்து நம்ம ஒரு மூட்டைக்கு 50 கேஜி. அப்போ போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? இப்போ சிம்பிளா பார்த்தீங்கன்னா, கால்குலேட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அப்போ 0.55 0.55 இன்டு 50 கேஜி. 50ங்கன்னா ஒரு பேக்கோட கேஜி போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 27 லிட்டர் தண்ணி வந்து ஒரு மூட்டை கலக்கறதுக்கு தேவை. அப்போ ஒரு மீட்டர் கியூப். இப்போ மீட்டர் கியூப்ல தான் சொல்லுவாங்க. வால்யூமா சொல்லுவாங்க. எனக்கு 2 மீட்டர் கியூப் கான்கிரீட் வேணும், 3 மீட்டர் கியூப் கான்கிரீட் வேணும் அப்படின்னா. அப்போ ஒரு மீட்டர் கியூபுக்கு வந்து எவ்வளவு வேணும்? அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் பிரகாரம் ஃபர்ஸ்ட் சிமெண்ட் எவ்வளவு தேவை நம்மளுக்கு அப்படின்னு வேணும். அப்போ வந்து சிமெண்ட் ஒரு மீட்டர் கியூபுக்கு வந்து 300 கிலோ நீங்க எடுத்தா போதும். 300 சாரி. ஐஎஸ் 456ல பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவு கேஜி எடுக்கணும் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஒரு மீட்டர் கியூபுக்கு வந்து இப்போ வந்து 260 பிசிசி ஆனா 250 அப்படின்னு வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. எவ்வளவு கேஜி எடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த கிரேட பொறுத்து. அந்த 260 இன்டு 0.55 போட்டீங்கன்னா, உங்களுக்கு டோட்டல் அந்த போடப்போற எத்தனை கிரேடா இருந்தாலும், அந்த கிரேடுக்கு வந்து எத்தனை லிட்டர் தண்ணி தேவை? லிட்டர்ல வந்துரும். அப்படி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 0.5 வைக்கிறாங்களா? 0.5 இன்டு ஒரு பேக்குக்கு வந்து எவ்வளோ லிட்டர் அப்படின்னு வந்துரும். 25 லிட்டர் சம்திங் வரும். அப்ப நீங்க எத்தனை பேக் போடுறாங்களோ, அத்தனை லிட்டர் தண்ணி வந்து நீங்க ஊத்திக்கலாம். பட் ஊத்தும்போது என்ன அப்படின்னா, கரெக்ட்டா வராது. கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னா, வாட்டர் கண்டென்ட் வந்து நாம கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறது. இதுதான் மெயின். இது வந்து ஐஎஸ் கோட் புக்ல சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இதுல இருந்து அந்த மாடரேட் கண்டிஷன் அத பொறுத்து இருப்பாங்க. 260க்கு போடுறாங்களா? 550 போடுறாங்களா? எவ்வளவு போடுறாங்க? அப்படிங்கிறது வந்து அந்த கிரேடு அத பொறுத்து உங்களுக்கு என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? பிளெயின் கான்கிரீட், ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட்க்கு வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம அப்படிதான் கால்குலேட் பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஒரு அந்த 27 லிட்டர் நான் என்னன்னா, ஒரு 1 லிட்டர் பாட்டில், 2 லிட்டர் பாட்டில் எடுத்துட்டு ஒரு குடம் மாரி நீங்க ஃபில் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த 1 1/2 குடம் ஊத்துங்க போதும் அப்படின்னாலும் நீங்க சொல்லிக்கலாம். சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எத்தனை குடம் வருதோ, அந்த குடத்த வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா தண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். சிமெண்ட் செக் பண்றதுன்னா, அவங்க எவ்வளவு போடுறாங்க எனக்கு பார்க்கணும் அப்படின்னா, 1 செட்டி சிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா, 4 செட்டி மணல் போடணும், 8 செட்டு ஜல்லி. இது ஃப்ளோரிங்க்கு. அதே வந்து சாரி ஃபவுண்டேஷனுக்கு. ஃப்ளோரிங் போடுறாங்கன்னா 1, 3, 6. 1 செட்டி சிமெண்ட் போட்டாங்கன்னா 3 செட்டி மணல், 6 செட்டு ஜல்லி. ஓகேவா? இது வந்து மெயின். இது வந்து நீங்க மெயினா சிம்பிளா செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு உண்டானது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எக்ஸ்கவேஷன் பண்ணப்புறம் சிம்பிளா ஹேமர் வச்சு அந்த ஃபுல்லா தட்டிறணும். தட்டுனப்புறம் சாண்ட் ஃபில் பண்ணிக்கணும். எம்-சாண்ட், நார்மல் சாண்ட் எத்தனைன்னா 6 இன்ச் ஃபில் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது தான் பிசிசி போடணும். அந்த பிசிசியும் 6 இன்ச் இருக்கணும். அதுல வந்து 1:4:8ங்கிறத நீங்க ஃபவுண்டேஷனுக்கு போடணும். அந்த 1:4 போடுறதுல வந்து அக்ரிகேட் அந்த ஜல்லி வந்து 40 mm. ஓகேவா? நார்மல் ஆர்சிசிக்கு வந்து 20 mm யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஆர்சிசிக்கு வந்து 40 mm யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து கம்பி இருக்காது. ஓகேவா? இத நீங்க பேசிக்கா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே கிளியரா தெரிஞ்சிரும். எப்படி எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க பிசிசி போய் சொல்லலாம். முதல்ல நல்லா நிலத்த இது பண்ணுங்க. அடுத்து ஒரு 6 இன்ச்சுக்கு
மணல நப்புங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச்சுக்கு PCC 148 அத நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கு மேல வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? இதுதான் PCC ஓட மெயின். இன்னும் இருக்கு டெக்னிக்கலா. நான் சொல்றது உங்களுக்கு பேசிக்கலா தண்ணி இது எல்லாமே சிமெண்ட் கால்குலேஷன் இருக்கு. மணல், ஜல்லி எல்லாமே இருக்கு. அது நம்மளுக்கு தேவையில்ல. ஆனா இந்த அளவுக்கு போடுறாங்களா? அப்படிங்கிறது வந்து நாம வந்து ஒட்டுக்கா கரெக்ட்டா குடுக்க போறதில்ல. ஒரு 50 பேக், 60 பேக் எக்ஸ்ட்ரா தான் குடுக்க போறோம். அதனால இந்த ரேஷியோ மெயினா பாத்துங்க. 1:8ன்னா கரெக்ட்டா போட்டு மிக்ஸ் பண்றாங்களா? பேக் கணக்கு போட்டாங்கன்னா, இப்ப அந்த செட்டிக்கு வந்து ஒரு பேக் எத்தன செட்டி வருது? அந்த மாரி என்ன பண்ணிக்கங்க. தெளிவா பாத்துங்க. வாட்டர் கனெக்ட் இந்த மாரி ஹேமர் வச்சு நல்லா காம்பாக்ஷன் பண்ணியிருக்காங்களா? இதுதான் மெயின். இது எல்லாமே என்னன்னா, எல்லா PCCக்குமே காமன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். PCC வந்து நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறது. இதான் டிராயிங். இந்த மாரி டிராயிங் தான் இன்ஜினியர்ஸ் கிட்ட வாங்குனீங்கன்னா உங்களுக்கு குடுத்துருவாங்க. இந்த மாரி எம்-சாண்ட் எவ்வளோ இன்ச் போடுறது, PCC எவ்வளோ இன்ச் போடுறது, என்ன கிரேட்ல போடுறது எல்லாமே குடுத்துருவாங்க. ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வீடியோல அடுத்தடுத்து இந்த மேல கவர் எவ்வளோ வைக்கணும், பெடஸ்டல் எவ்வளோ வைக்கணும், அது எவ்வளோ தூரம் இந்த பார்ஸ், இந்த பெடஸ்டல் பார்ஸ், லாங் பார், ஷார்ட் பார் போட்டிருக்காங்கல்ல, எத்தன தூரம் வளைச்சு விடணும், நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ. நன்றி. நாம அடுத்த வீடியோல என்னங்கிறத பார்க்கலாம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல வந்து என்னங்கிறது வந்து ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.